பண்றாங்கப்பா. நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறீங்க? என்னாச்சு? நிறைய பேர் பிடிக்காதான் பாக்குறேன். வெல்கம் டு இம்ரான் vlogs ஊட்டி சீரீஸ் எபிசோட் 2. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் vlogல நம்ம நம்ம என்ன பண்ண பார்த்துருப்பீங்க. நம்ம நண்பர்கள் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வண்டிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டிலாம் இருக்கும். இ பாஸ்லாம் போட்டு முடிச்சு. ஆனால் மேலே போய் இ பாஸ் கேட்குறேன் என்னன்னு தெரியல guys. சும்மா போட்டு வச்சுட்டோம் சேஃப்டிக்கு. உங்க முகம் நல்லா தெரியும். கொஞ்சம் மேல தூக்கி சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. ஓகே கிளம்புவோம். ரோகம் பண்றாங்க guys. 2 சீட் தர மாட்டாங்க. ஏய் ஆமா வாந்தி வாங்க வாங்க வாங்க. ஹரிஷ் இவர் தான் கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணது. போய் பேச சொல்லுங்க. காட்ட முடியல. ஹரிஷ் என்ன தெரியுது? ஓகே ஊட்டியை நோக்கி கிளம்ப ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் பயணம். ஹில் ஸ்டேஷன்ல போகணும். எத்தனை ஹேர் பின் பண்ணிட்டு சொல்லு 36 ஹேர் பின் ப்ரோ. 36 ஹேர் பின் பண்ணிட்டு போறோம். டேடி அவ எங்க அப்பா போறோம் கைஸ். போலாம். நான் பாத்தீங்கன்னா இப்ப பைக்ல போறேன். எனக்கு என்னன்னு தெரியல, பைக்ல போகணும்னு ஆசை ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் சேஃப்டியாவே இருந்துப்பீங்க கைஸ். நீங்களும் சேஃப்டியா இருந்து. நீங்க சேஃப்டியா இருந்தா தலைக்கவசம் போடுங்க. ஓகே நண்பர்களே, தலைக்கவசம் அணிந்து விட்டு அப்படியே கிளம்புவோம். ஹில் ஸ்டேஷன் பஸ் போடா. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் பையனா ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன்ல வண்டியில உட்காந்து வர போறேன் கைஸ். என்ன நினைச்சாலும் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மணி கிட்ட மணி எத்தனைடா? 9 மணி இருக்குமா? 9:32. 2 மணி நேரம் காட்டுது. மொத்தம் பையனா 41 கிலோமீட்டர், 36 ஹேர் பின் பண்ணிட்டு போவோம். ஒரு காரு ஒரு பைக்கு. பாய். என்னடா உம்மா கொடுக்குற? வேலை வருமா? பாப்போம். ஃபுல்லா பையனா வேலியா போட்டு வச்சிருக்கேன். எதுக்குன்னு தெரியல. அது சும்மா போட்டிருக்காங்கடா. யானைக்கெல்லாம் பயன் பாத்துக்கிட்டா. செக் போஸ்ட் இன்னும் எவ்வளவு தூரத்துல தெரியல. போவோம். சவுத் இந்தியாலே பாத்தீங்கன்னா மலை ரயில் இருக்குது ஒரே ஒரு இடம் தான். அதுவும் நம்மளோட ஊட்டி தான் கைஸ். ஊட்டி ட்ராய் ட்ரெயின் எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாலேயே மொத்தமே 2 ட்ராய் ட்ரெயின் தான். மீட்டர் கேஜ் பார்த்துக்கோங்க. அப்படியே டைரக்டா மலைக்கு பயணம் ஏறும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் டாப்புக்கு ரீச் ஆக. ஆமா மேல வரையும் போகும்டா. 8 மணி நேரமா? 8 மணி நேரமோ 7.5 மணி நேரமோ சூப்பரா இருக்கும்டா. நம்ம பைக்ல போறோம். ட்ரெயின் சூப்பர் ரூட்டா இருக்கு. இந்தியாலேயே 2 இடத்துல மட்டும் மலைக்கு மேல ரயில் ஓடுது. அது ஒண்ணு ஊட்டி, இன்னொன்னு வந்து டாக்ஸி. என்ன நீலாம் உசுரோட இருக்க? அப்படியே நம்மள ரைட் சைடு ஃபாலோ பண்ணுறா பையனா ஸ்டேஜ் வருது. பாப்போம் நம்மளும் போவோம். செக் போஸ்ட் தாண்டி உள்ள வந்துட்டோம். முதல் செக் போஸ்ட் தாண்டி இதான் செக் போஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல. இங்கே யானை நடமாட்டும் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு 2-3 போர்டு வச்சிருக்காங்க. யானையை பார்க்காம விட மாட்டேன். பாப்போம். இங்க பாருங்க. இப்போ ஒண்ணு இது வேன் வருது. ஓரமாவா நண்பா? யானையை பாத்துருவோமா இந்த முறை? ஒரு ஃபர்ஸ்ட் ஹேர் பின் மட்டும் தாண்டி ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மசனகுடி 70 கிலோமீட்டர். அங்கங்க யானைகள் நடமாட்டும் போர்டு போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, போய்தான் பார்க்கணும். கனவு பரவாயில்ல வந்துட்டோம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா 36 ஹேர் பின் பண்ணிட்டாப்ல. ஆனா 14 தான் இருக்கு. அதை மட்டும் கழட்டிடா. கன்றாவியா இருக்கு. தனுஷ்ன்றவ எங்கடா? டேய் தனுஷ் நீ வாங்க. என்ன சொன்னீங்க நீங்க? எத்தனை ஹேர் பின் பண்ணிட்டீங்க? 36 ஹேர் பின் பண்ணி. அங்க மொத்தமே இருக்கு 14 தான் போட்டுருக்கு போட்ல. ஓ நான் ஏமாத்துற பத்தியா? போட்டுருக்கேன். டேய் நான் நெட்ல பார்த்தேன்டா. அப்படிதான் போட்டுருந்துச்சு. நம்ம சேர்த்துக்கிற வேண்டியதான் வளையற இடத்துல ஃபுல்லா. ஆஹா பாட்டு போட்டு வெயிட் பண்றீங்க. ஸ்பீக்கர் இருந்தா கொடுங்க. நாங்களும் வெயிட் பண்றோம் இந்த வண்டியில. நீ வண்டியில வெயிட் பண்ணு. கார்ல அவள பாட்டு முடிச்சு வராது. ஆடுறா. வலி போறது. அது இருப்பீங்க. ஹலோ கைஸ். ஹாய் கைஸ். அது எதுவும் வாயில வராது.
முடிஞ்ச அது பாட்டே வராதுடா. முடிஞ்ச நெட் ஓகே, இங்க இருந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கு. 4 ஹேர் பின் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தாண்டி வந்திருக்கு. அப்படியே பின்னாடி பாருங்க. ஏ ஸ்டோரி பாத்தியாடா? கூலிங்னஸ் லைட்டா வருது, பாப்போம் என்னன்னு. என்ன பேசணும்? என்ன பேசணுமா? ஏதாச்சும் பேசுங்க, அதான் பேசுறது. சாப்பிட்டீங்களா? நிறைய பேச வேற லெவல் கைஸ். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் லொகேஷன் போகும்போது கண்டிப்பா யானைய ராஜா வர்ற வழி ஃபுல்லா யானை சாணி இல்ல, ஆனா போர்டு இருக்கு. பாக்குறோம் மட்டும்தான் இருக்கும், போர்டுல யானை இருக்கும், அதை பாத்துக்கலாம். மத்தபடி இப்படி ப்ரோ நம்ம வரலாற்றை மாத்துறோம். ஆஃப்டர் ஆல் அந்த டிவிக்கு விஜய்க்கே ஒரு காலம் வரும்போது நமக்கு வராதா? நம்ம சீமன்ற வரவே வராது. என்ன அப்படி பாரு கைஸ், நான் ஒரு ரைடராகவே இன்னொரு ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். கையில கிளவுஸ். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டு, பைலட், கோ பேசஞ்சர், பில்லியன் 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 ப்ரோ. அப்படியே விழுந்துருவோமா? நீ எஸ்கே போயிருவேன், நான் பறந்து போயிருவேன். ரொம்ப கஷ்டம் கைஸ். பாருங்க, எங்க பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக் தான் கைஸ். ஏன்டா இப்படி இருக்காங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள்? செக்கிங்ல நிப்பாட்டி பிளாஸ்டிக்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணியுமே இங்க இவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கு. இங்க பாரு, பீர் பாட்டில்லாம் கிடக்கு. ஸ்டார்டிங்லயே இவ்வளவு இருக்குனா கைஸ், ஊட்டி பஸ் போகுது கைஸ், பாத்துக்கோங்க. ஊட்டி, ஊட்டி மலை பியூட்டி. கூட்டம் ஏறுது போலயே. டேடி ரூம்லாம் இல்லனா சங்கடமா போயிருண்டா. அவ்வளவுதான், பெட்ரோல் பங்க்ல தங்க வேண்டியதுதான். நம்ம ரைடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமா? பை கைஸ், பை கைஸ், நாங்க ரைடிங் ஜர்னி வாங்க சந்திப்போம் அடுத்த ஸ்டாப்ல. போட்டு ஓட்டாரா விழுந்து போல கீழ. என்னதடா சொல்றேன்? ஏய், நான் கையில என்னென்ன வச்சிருக்கேன்? இது வா நண்பர்களே, இங்கே போறோம் நண்பர்களே. 14 ஏர்பின் பெல்ட் தான் நண்பர்கள். அதனால தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஒரு 30 ஏர்பின் பெல்ட் இருக்குன்னு நினைச்சோம். சரி விடுங்க, கடவுள் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். கண்ணு தருவலாம். போவோம், வண்டி எடுத்து கிளம்புவோம் நண்பர்களே. நாரோ பீச், டிரைவ் கேர்ஃபுல்லி. ஸ்டீல் பிரிட்ஜ் நிறைய இங்கே போட்டு வச்சிருக்காங்க நண்பர்களே. இதுவரையும் யானையை பார்க்கல. குன்னூருக்கு பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் இருக்கு. ஊரு பேரை பாருடா. இப்போ பாரு, சின்ன குரு ஆரம்பிக்கும் போது பெரிய குறும்படியா, இப்ப சிறுசாங்க ஆயிஸ். அப்படியே பாருங்க, மேல ஃபுல்லா சுத்திதான். 13 ஆர்பின் மட்டும் தாண்டி வந்துட்டோம். நம்ம நண்பர்கள் கார்ல வந்துட்டாங்க, வெயிட் பண்ணிருக்கோம் கைஸ். எனக்கு பைக் ஓடணும்னு ஆசை இருக்கு கைஸ், ஆனா ஓட்ட தெரியாது கைஸ். வம்சி, மிஸ்யூடா வம்சி, வந்திருக்கலாம்டா. சரி, வம்சியும் ஆக்சுவலாக அந்த ட்ரிப்புக்கு வர வேண்டியது. அவன் தான் ஆரம்பிச்சு வச்சதே இந்த ட்ரிப்பை. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவனால் வர முடியல கைஸ், வேற ஒன்றும் இல்லை. மேபி இன் அனதர் யூனிவர்ஸ் நெக்ஸ்ட் ட்ரிப் வந்துச்சுன்னா பார்ப்போம். அவன் இன்னும் திருந்தல மாமா. அவங்க வரட்டும், வந்தாலும் நினைய முடியும். வெயிலும் இருக்கு, இப்போ வெயில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் சரி கூடு போவோம். உட்காந்து கால் வலிக்குது, பின்னாடி உட்காந்து வந்ததுமே முட்டிக்கிட்டலாம் வலிக்குது கைஸ். R15 நண்பா, ஒரு நாள் என்ன ஒன்று நண்பா, சொகுசா வந்துட்டு போகலாம். அதுவுமே கால் வலிக்குது. நீ எந்த இடத்துல இருந்தாலும் கால் வலிக்கலாம் செய்யணும். ஏன்னா என் வளர்ச்சி அப்படி. ஏன் ஹெல்மெட் கழட்ட மாட்டேன்னு நினைக்காதீங்க. நான் பார்த்தீங்கன்னா ரைடரா உணர்றேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. ஆக்சுவலா எப்படி பேச வேண்டியது? நான் பேசணும்டா, நீ பேச வேண்டியதுதான். பரவாயில்ல, பிள்ளையா நான் பேசிக்கிறேன், விட்டுரு, அவ்வளவுதான். நீ எதுவும் பேச முடியும், அந்த பேசிக்க டைம்ல. ஓகே, வரட்டாங்க ஊட்டி மலை ரயில் பாத்தீங்கன்னா போறத பாத்துட்டோம். மெதுவா போ. இப்போ இந்த பிரிட்ஜ கறக்க பொறு சீக்கிரம் சீக்கிரம். நிப்பாட்டு. கைஸ், ஊட்டி ட்ரை ட்ரெயின் கைஸ். போட்டோம் 6 மணி நேரம் இதே ஸ்பீட்ல தான் போகும். ஆமா, அப்ப எப்படிடா மேல இருந்து கீழே இறங்குது கைஸ். இப்ப இதான் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்.
இந்த காலத்துல ஆங்கிலேயர்களால போடப்பட்ட பிரிட்ஜ் கைஸ். வேற லெவலு. பார்த்தாச்சு, இதான் பார்க்கணும்னு நினைச்சே பார்த்துட்டோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ட்ரெயின் பாத்தீங்களா? டாய் ட்ரெயின் நான் பாத்தீங்க ஊட்டில இப்பதான் விட்டாங்க. இப்பதான் விட்டாங்களா? கரெக்டா 2017ல விட்டாங்க. அது எப்பயோ ரன் ஆயிட்டு இருக்கு. அதுதான் 2017. 2017 அதுக்கும் முன்னாடி இருந்து. அதுக்கும் முன்னாடி எனக்கு தெரிஞ்சது. இங்க பாருங்க, காருக்கு மரியாதை கைஸ். கைஸ் சொல்லுவாங்க கைஸ். சாரி, போட்டோ எடுத்துருக்கீங்களா கைஸ்? போங்க கைஸ். ஓப்பன் தான் கைஸ் இருக்கு. நடுவில் உட்காருங்களா சென்டர்ல உட்காருங்களா? இல்ல என்ன கிதிர காதுல பூ. நான் தான் பவளமல்லின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் கண்ணுதான். ஓகே போ. ஊட்டியை நோக்கி இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கு. தூங்கிட்டாங்க கைஸ். வண்டி ஓட்ட போறீங்க கைஸ். இவனடா கைஸ் வணக்கம் இதுதான்டா சொல்றியா ப்ரோ? இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. ட்ரெயினோடய பாத்தீங்கன்னா பயணிக்கிறோம். ட்ரெயின் போறனால நிப்பாட்டி வச்சிருக்காங்கடா ரோட்ல. ஆமாண்டா ரோட்ல போக நினைக்கிறேன். ஐயோ முன்னாடி போயினா. ஹரிஷ் ப்ரோ பாய் சொல்லுங்க, அக்காக்கு டாட்டா காமிங்க. ஆகா ஆகா. இல்லடா எத்தனை வாட்டி கேக்குறீங்க? பொறுமையா போகும். 7 மணி நேரம்டா மேல போக. சிக்னல் போட்டிருக்காங்க கைஸ் ஹில் ஸ்டேஷன்ல. இந்த ட்ரெயின் கீழ இருந்து மேல போகும். ஆமா, கீழ இருந்து மேல போகும், மேல இருந்து கீழ வரும். ஓ, அப் அண்ட் டவுன் அப் அண்ட். ஆமா, டிக்கெட்லாம் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்டா. 2 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணும்டா. அப்பனா தான் இது கிடைக்கும். வீடியோ யார் வண்டியோட புக் அனுப்புவான் குடிச்சிட்டாங்க. ஐயா நெட்டில் ஏதாச்சும் சாவு சாவும்ல. நண்பர்களே, ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 500 ரூபா வந்து ஊட்டிக்கு மொய் வச்சிருக்கோம். கல்யாணம் வந்து ஒன்றும் இல்லை, சைடு மிரர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட 2 வீலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனை போட்டு விட்டாங்க போலீஸ் அங்கிள்ஸ். இதெல்லாம் ரைட்டு திரும்பணுட்டாங்களோ? ஆமா, நான் அப்படி சொல்லிடுறேன். ரைட்ல இண்டிகேட்டர் போடுறானே பாத்துட்டு. அப்படி யாராச்சும் ஊட்டிக்கு வரதா இருந்தா மிரர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வந்துக்கணும். நாங்க வால்பாறை, அதிரப்பள்ளி, கேரளாக்குள்ள எல்லாம் போய் நான் அவ்வளவு சுத்தணும். ஒரு டைம் பிடிக்கல. பிடிச்சாங்க, பிடிச்சி ஒன்றும் கேட்கல கைஸ். இதுக்கு வந்து பிரைவேட் எஸ்டேட் போற ஏரியா நினைக்கிறேன்டா. வேற சும்மா இருக்கு.